ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது, உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது என்பன உள்ளிட்ட 14 அம்ச ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு வந்திருக்கிறது ஈரான் அமெரிக்கா இடையிலான போர். ஒப்பந்தம் இறுதியானதை முதலில் அறிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், தீவிர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளதாகவும், வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறியுள்ளார். இதனை மிகச்சிறந்த ஒப்பந்தம் என பாராட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டு கப்பல்களை உலக நாடுகள் இயக்க தொடங்கலாம் என்றும், அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்படும் எனவும் ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்கா முற்றுகையில் இருந்து ஈரான் கடற்பகுதி விடுவிக்கப்படுவதாக ஈரானும் அறிவித்துள்ளது. மேலும் லெபனான் உள்ளிட்ட பிராந்தியத்தின் அனைத்து பகுதிகளிலும் போர் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான மெஹ்ரின் தகவலின்படி, வரைவு ஒப்பந்தத்தில் 14 அம்சங்கள் அடங்கியுள்ளன. இதில் ஈரான் எண்ணெய் மற்றும் எரிசக்தி மீதான தடையை நீக்குவது, இந்திய மதிப்பில் சுமார் 2.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது, அணு ஆயுதங்களை தயாரிக்க தடை, ஈரான் மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு சுமார் 29 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி என முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் விவகாரத்தில் இனி தலையிட மாட்டோம் என அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக உறுதியளிக்க இருக்கிறது.